முக்கியத்துவத்தையும் பெற விரும்பும் தன்னம்பிக்கையுடன் கடமை உணர்ச்சியுடன் போராடும் குணம் கொண்ட எனது அன்பிற்கினிய சிம்மம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 8ஆம் பாவத்தில் சனீஸ்வரனும் ராசி அதிபதி சூரியனும் தொழில் ராசி அதிபதியான சுக்கிரனும் 2க்குரிய புதனும் சந்திரனும் மொத்தம் 6 கிரகங்களாக கூட்டு கிரகங்களாக ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். 8ஆம் பாவத்தில் 6 கிரகங்கள் கூட்டு சேர்வதால் தொழிலை தர வேண்டிய உத்தியோகத்தை தர வேண்டிய சுக்கிரனும் உச்சம் பெறுவதால் உங்களுடைய விதி போக்கில் தொழில், வருமானம், உத்தியோகம் இந்த விஷயங்களில், திருமணம், நண்பர்கள், இல்வாழ்க்கை துணை இந்த விஷயங்களில், உங்கள் ஆரோக்கியத்தில் உங்களுடைய வழித்தடம் மாறப்போகின்றது. இந்த வாரத்தில் அல்லது அடுத்த வாரத்திற்குள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள், திருப்பங்கள் வரப்போகின்றது. ஆனால் அதை மன திருப்தியோடு உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மன உளைச்சல் தான் இருக்கும். திருப்தி அடைய மாட்டீர்கள். இன்னும் 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 என எதிர்பார்ப்பீர்கள். கடுமையாக போராடுவீர்கள். அடுத்தவர்களை ஒப்பிட்டு பார்த்து உங்களை நீங்கள் தயார்படுத்துவீர்கள். இதனால் கிடைக்கிற லாபம், முன்னேற்றம், காரிய வெற்றி இவைகளை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இன்னும் பல மடங்கு தேவை, வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு யோசிக்க, போராட, உழைக்க தயாராகுவீர்கள். அடுத்தவர்களை நம்பினால் நமக்கு நஷ்டம்தான். நம்மளை நாமே ஊக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். நமது கையே நமக்கு துணை. அதனால் நேரம் காலம் பார்க்காமல் கடுமையாக உழைக்கும் வாரமாக காலமாக இந்த வாரம் இந்த வாரத்தில் கடுமையாக உழைத்தால் எதையும் ஜெயிக்கலாம், வெற்றி கொள்ளலாம் என்கின்ற தீர்க்கமான எண்ணமும் கருத்தும் உங்களுக்கு இந்த வாரத்தில் உருவாக்கம் பெறும். பல கோவில்களுக்கு சென்று வருவீர்கள். தானம் தர்மம் செய்வீர்கள். சித்தரையோ மகான்களையோ தரிசிக்கும் வாய்ப்பு இந்த வாரம் அல்லது அடுத்த வாரத்தில் உருவாகும். திருமண முயற்சி, தொழில் கூட்டாளிகளை சேர்ப்பதில் முயற்சி, இந்த காரியங்களில் இந்த வாரம் தடை ஏற்படும், தாமதம் ஏற்படும். பிரிந்திருக்கிற கணவன் மனைவிகள் ஒன்று சேருவதில் இந்த வாரத்தில் சில நண்பர்களால், சில உறவு காலங்களால் தடைகள் உருவாகும். உங்களின் பொறுமையாலும் சகிப்புத்தன்மையாலும் கடும் உழைப்பாலும் நிச்சயம் இந்த வாரம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெற வைக்கும் வாரமாக இந்த வாரம் அமையும். முழுக்க முழுக்க உங்கள் உழைப்பை நம்பியே இந்த வாரம் இருக்கின்றது. வருமானத்தை தர வேண்டிய, பணத்தை தர வேண்டிய, உங்களோட ஆரோக்கியத்தை தர வேண்டிய, உங்களுக்கு குடும்பத்தை தர வேண்டிய 2ஆம் பாவத்தில் கேது அமர்ந்து புதன் நீச்சத்துக்கு போவதால் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள், பொருளாதார தேவைகள் அதிகரிப்பது, உங்களுடைய பற்கள், கண்கள் தொடர்பான மருத்துவ செலவுகள், குடும்பத்தில் வயதான பெற்றோர்கள், முதியோர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ செலவுகள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதையும் பார்ப்பீர்கள். உத்தியோகம், தொழிலையும் பார்ப்பீர்கள். கடும் உழைப்பையும் தருவீர்கள். கணவன் மனைவிக்குள் ஒரு இயந்திரத்தனமான, ஒரு அன்பில்லாத, ஒரு வரட்டுத்தனமான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த சூழ்நிலையை நீங்கள் தான் வசந்தமாக, தென்றலாக மாற்றிக்கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் உண்டு. மிஷின் போல, இயந்திரம் போல் ஓடிக்கொண்டிருந்தால் வாழ்க்கையே சூனியமாக தெரியும். அதனால் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழுங்கள்.
கடும் முயற்சி எடுத்தால் மட்டுமே திருமண முயற்சி, தொழில் முயற்சி, உத்தியோக முயற்சி, கட்டுமான முயற்சி, நிலம் வீடு வாசல் வாங்கும் முயற்சி அனைத்தும் கடும் முயற்சியின் பேரில் மட்டுமே, உழைப்பின் பேரிலே 50% வெற்றி பெறும். அம்மா, வீடு, வாகனம் இந்த 3 விஷயத்தில் ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக செலவு, விரை செலவு உண்டு. உங்களுடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்துக்கு பூஜை, புனஸ்காரம், வேண்டுதல் நிறைவேறுதல் இந்த வாரம். அடுத்தவர்களுக்கு ஜாமீன் தருவதில், உங்களை முன்னிறுத்துவதில் கண்டிப்பாக முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது. ஏன் கேட்டால் 2ஆம் இடத்தில் கேது அமர்ந்து புதன் நீச்சம், சிம்ம ராசிக்கு 7க்குரிய சனியுடன் ராசி அதிபதி சூரியனும் சேர்ந்து 8ல் அமர்வதால் உற்ற நண்பர் ஒருவருக்கு பொருளாதார ரீதியா நீங்கள் முன் நிற்க வேண்டிய கட்டாயம் வரும். நில்லுங்கள், உதவி செய்யுங்கள், காப்பாற்றி விடுங்கள். ஆனால் குடுக்கல் வாங்கல் பணம் விஷயத்தில் பாதுகாப்போடு இருங்கள். வணக்கம் நண்பர்களே.